குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தரவு வகைகள். ஸோ என்னென்ன தரவு வகைகள் இருக்குது? தரவுகள் பல வகைப்படும். தரவுகள் எத்தனை வகைப்படும்? பல வகைப்படும். தரவுகள் என்னென்ன தரவுகள் இருக்குது? எண்களாகவோ எண்ணாகவோ இருக்கலாம். எண்களாகவோ எண்ணாகவோ எழுத்துக்களாகவோ இருக்கலாம். தேதி மற்றும் நேரம் போன்றவையும் மற்றொரு வகை தரவு இனமாகும். தேதியும் நேரமும் மற்றொரு தரவு இனமாகும். பொதுவாக தரவு வகைகளை பின்வற்றுமாறு பிரிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன தரவுகள் இருக்குது? எழுத்து தரவினம். என்னென்ன தரவினம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்து தரவினம், எண்ணுறு தரவினம், எண்ணெழுத்து தரவினம். தரவினங்கள் 3 வகைப்படும். ஒன்று எழுத்து தரவினம், எண்ணுறு தரவினம், எழுத்து தரவினம், ஆல்ஃபாபெட்டிக் டேட்டா டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை மட்டும் கொண்டிருக்கும். எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அது பேர் எழுத்து தரவினம். எழுத்து தரவினத்தில் எழுத்து மட்டும்தான் இருக்கும். ஆல்ஃபாபெட்ஸ் A to லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது எண்ணுறு தரவினம் அப்படின்னா நியூமெரிக் டேட்டா டைப்ஸ், எண்களை மட்டும் கொண்டிருக்கும். முழு எண்கள் அல்லது மிதப்பு புள்ளி எண்கள். முழு எண்ணா அப்படியே இருக்கும். மிதப்பு புள்ளி எண்ணா பாயிண்ட் வச்சு எழுத நம்ம. அடுத்தது எண் எழுத்து தரவினம். எண்ணும் எழுத்தும். எண் எழுத்து தரவினம்னா ஆல்ஃபா நியூமெரிக் டேட்டா டைப்ஸ், எழுத்துக்கள் மற்றும் எண்களின் தொகுப்பு. ஸோ எழுத்துக்களும் இருக்கும், எண்களும் இருக்கும். தேதி தரவினம் பார்த்தீங்கன்னா தேதிகளை மட்டுமே கொண்டிருக்கும். தேதி தரவினம், தேதி மட்டும்தான் இருக்கும் அதில். சரி, இதுமாதிரி தரவினம் 3 வகைப்படும். ஸோ என்னென்ன தரவினம் இருக்குது? எழுத்து தரவினம், எண்ணுறு தரவினம், எண் எழுத்து தரவினம், தேதி தரவினம். மேலும் தரவினம் டைம் டேட்டா டைப்ஸ் நேரத்தை மட்டும் கொண்டிருக்கும். நேரத்தை மட்டுமே கொண்டிருக்கும். இது என்ன தரவினம்? நேரம் தரவினம் நேரத்தை மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு எண்களை உள்ளிடுதல். எப்படி எண்களை உள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த எண்ணொரு தரவுகளையும் அட்டவணைத்தாளில் உள்ளிட முடியும். எந்த ஒரு எண்ணையும் அட்டவணைத்தாளில் டைப் பண்ணலாம். உள்ளிடப்படும் எண்கள் கொடாநிலையாக நுண்ணுரையின் களத்தில் வலது பக்கத்து இசையில்தான் அமையும். ஸோ நம்ம எண்கள் பார்த்திங்கன்னா கொடாநிலையை நம்ம டைப் பண்ணோன்னே எண்கள் எந்த பக்கம் போய்டும்? வலது பக்கம் போய்டும். ஒரு எண்ணை எதிர்மறை எண்களாக உள்ளிட அதன் முன்னேற்றமாக எதிர்மறை குறியீட்டு பயன்படுத்தலாம். நம்ம எதிர்மறை எண்ணாக பயன்படுத்தணும்னா மைனஸ் குறியீட்டு தரணும், அல்லது அந்த எண்ணை அடைப்புக்குறிக்குள் கொடுக்கலாம். இந்த அடைப்புக்குறிக்குள் ஒரு நேர்மறை எண் உள்ளதாக இருக்குது, உள்ளிடப்படுது. அது எதிர்மறை எண்ணாக மாற்றப்பட்டு அதன் முன்னோட்டமாக மைனஸ் குறியீடு சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம மைனஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம என்னது நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா மைனஸில் தரணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அல்லது அந்த எண்ணை அடைப்புக்குறிக்கு கொடுக்கலாம். அடைப்புக்குறிக்குள் ஒரு நேர்மறை எண் உள்ளிடப்பட்டால் அது எதிர்மறை எண்ணாக மாற்றப்பட்டு அதன் முன்னோட்டமாக குறியீடு சேர்க்கப்பட்டிருக்கும். சப்போஸ் நம்ம அடைப்புக்குறிக்குள் ஒரு நேர்மறை எண் உள்ளிட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது எதிர்மறை எண்ணாக மாறிடும். நேர்மறை எதிர்மறை எண்ணாக மாறிடும். ஏதேனும் ஒரு எண் சுழியத்தில் தொடங்கினால் அதனுடைய கழித்தை சுழியத்தை நீக்கிவிடும். ஸோ பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நம்ம மைனஸ் கொடுக்குறோமா? ஸோ மைனஸ்னால் என்னது? எதிர்மறை எண். எதிர்மறை எண்ணுக்கு முன்னாடி முன்னோட்டமாக அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். முன்னாடி என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்? பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்வையீடு அளவுகோலை மிகுக்க அல்லது குறைக்க உதவும். கொடாநிலையாக பெரியதாக்க அளவுகோலில் அளவு 100% ஆகும். இது ஜூம் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ஜூம் பண்ணலாம்? 100% ஜூம் பண்ணலாம்.
உரையை உள்ளிடுதல். எப்படி வந்து உரையை வந்து உள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி டைப் பண்ணுறது? கால்கில் எண்களை போல் எந்த ஒரு எழுத்துரையும் தரவாக உள்ளிட்டு செய்ய முடியும். நம்ம வந்து கால்கில் பார்த்திங்கன்னா வந்து எண்களை போல் எழுத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து டைப் பண்ணலாம். உள்ளீடு செய்யப்பட்ட உரை கொடாநிலையாக நுண்ணறை களத்தின் இடது இசையில் தான் அமையும். நம்ம வந்து டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட் வந்து இடது இசையில் தான் இருக்கும். ஏதேனும் ஒரு எண்ணூறு அல்லது இன்னொரு உருவாக்கப்படும் அது நுண்ணறை களத்தின் இடது பக்க இசைவில் அமைஞ்சிடும். ஸோ எண்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது நுண்ணறை களத்தின் இடது பக்க இசைவில் இருத்தப்பட்டால் உள்ளீடு செய்யப்பட்ட எண்ணை ஒரு எண்ணுருவாக கருதவில்லை என புரிந்து கொள்ளலாம். ஒரு எண்ணுருவை எழுத்துருவாக மாற்ற உள்ளிடப்பட்ட எண் ஒற்றை மேற்கோள் குறியுடன் தொடங்க வேண்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒற்றை மேற்கோளுடன் தொடங்க வேண்டும். சிங்கிள் கோட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது தேதி மற்றும் நேரம். தேதியும் நேரமும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேதி மற்றும் நேரம். நம்ம வந்து தேதி வந்து என்ன ஃபார்மேட் பார்த்திங்கன்னா சிஸ்டம் டேட் ஃபார்மேட் உறுதி செய்ய கொள்ள வேண்டும். அதாவது சிஸ்டம் டேட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஏனெனில் கால் கணிப்பொறி அமைப்பு தேதி வடிவமைப்பில் மட்டுமே உள்ளிடப்படும் தேதியை ஏற்றுக்கொள்ளும். நம்ம வந்து கணிப்பொறி அமைப்பு தேதி இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் எந்த தேதியை நம்ம வந்து டைப் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கோம். கணிப்பொறி அமெரிக்க தேதி வடிவமைப்பை மாதம் தேதி ஆண்டு கொண்டிருந்தால் அதே வடிவமைப்பில், அதாவது மந்த்து டேட் இயர் என்றதான் கால்கில் தேதி உள்ளிடப்படும். ஸோ நம்ம வந்து டேட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஃபார்மேட் வரும் அப்படின்னா மந்த்து டேட்டு இயர் இந்த ஃபார்மேட்டில் வரும். தேதி தள்ளிப்பட வேண்டும். ஒரு வேளை கணிப்பொறி இந்த தேதி வடிவமைப்பில் இருந்தால் டேட் மந்த் இயர் என்ற தேதி வெளியிடப்பட வேண்டும். கால் கணிப்பொறியின் நடப்பு தேதி முறையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் என்பதில் நினைவில் கொள்க. ஸோ நம்ம வந்து டேட் பார்த்திங்கன்னா மந்த்து டேட் இயர் அப்படின்னு தரலாம், இல்லை டேட்டு மந்த் இயர் எப்படின்னு நம்ம தரலாம். புரியுதா? நம்ம வந்து நடப்பு தேதி முறையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும். இப்போ ரீசெண்டாக என்ன இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துக்கோம். எப்படி நம்ம வந்து உள்ளிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துங்க, எடுத்துக்காட்டாக உமது கணிப்பொறியின் தேதி வடிவம் அமெரிக்கா முறையில் இருந்தால் 18 டிசம்பர் 2017 உள்ளீடு செய்ய வேண்டும். நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், அது வந்து அமெரிக்கா டேட்டு. இது வந்து அந்த அமெரிக்கா டேட்டில் அதுமாதிரி வருது, டிசம்பர் 18 டிசம்பர் 2017 வரும். இதே வந்து நம்ம எப்படி எழுதுறோம், அதான் ஃபஸ்ட்டு வந்து 12 அப்படிங்கிறது மந்த்து, அப்புறம் டேட்டு, அப்புறம் இயர். மந்த்து டேட்டு இயர். மந்த்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மந்த் வந்து 12, டேட் வந்து 18, இயர் வந்து 17. உள்ளிடப்பட்ட தேதி அந்த நுண்ணுரையின் வலது இசையில் அமையும். தேதியெல்லாம் வந்து எந்த இசையில் அமையும், வலது இசையில். மேலும் வாய்ப்பாட்டில் உள்ளிடப்பட்ட தேதி என்று கூறும். இந்த காட்சி துப்புவை கொண்டு உள்ளிடப்பட்ட தேதியை கால் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து டேட் டைப் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துச்சா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஃபார்மேட்டிங் உரையாடல் பெட்டியில் தேதி மூலம் உள்ளிடப்பட்ட தேதி கால் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம வந்து டைப் பண்ண அந்த தேதி வந்து அதை எடுத்துக்கிச்சா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். செல்ஃப் ஃபார்மேட்டிங் உரையாடல் பெட்டியின் மூலம் தேதி வடிவமைப்பை மற்ற ஏற்கத்தகும் வடிவுக்கு மாற்றலாம். செல்ஃப் ஃபார்மேட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மூலயமா நம்ம வந்து தேதியை வந்து வடிவமைப்புடைய மாற்றி அமைத்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்காங்க, மந்த்து டேட் இயர். இது வந்து மந்த்து டேட் இயர் ஃபார்மேட்டில் இருக்கிறாங்க.
சப்போஸ் நம்ம வந்து வேறு ஃபார்மேட் வேணும்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னே நம்ம வந்து